டேய் நேத்தி கூட 4 பொண்ணுங்களுக்கு ரிக்வெஸ்ட் கொடுத்தேன்டா ஃபேஸ்புக்ல, ஒன்னும் வேலைக்கு ஆகல. என் மொபைலை கூடுறா, எப்ப பார்த்தாலும் இன்னொருத்த மொபைலே நோண்டிட்டு இருக்கிறது. நம்மளுக்குலாம் ஏன் மச்சான் ஃபிகரே செட் ஆக மாட்டேங்குது? ஏண்டா நல்லா இருக்க ஃபிகர்லாம் ஸ்கூல்லேயே கமிட் ஆகிடுதுங்க. காலேஜ் வந்ததுக்கப்புறம் நம்மளாலாம் ஒன்றும் பண்ண முடியாது. இதுதான் உண்மை. டேய் கமிட் ஆனால் என்னடா, பிரேக்கப்னு ஒன்று நடக்கும் சரியா? ஏண்டா பிரேக்கப் ஆகுதான்னு பார்க்கறதா நம்ம வேலை? நீ ஒன்றும் பண்ண தேவையில்ல, சும்மாவே இரு. அவங்களுக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனை நடக்கும், அதை நீ பெருசாக்கு. ஒன்று சொல்கிறேன் புரிஞ்சுக்கோ, பிரேக்கப் ஆகிற பொண்ணை கரெக்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. பொண்ணுங்களை கரெக்ட் பண்ணுறதுனா எந்த ரேஞ்ச் வேணாலும் இறங்கலாம். நீ சொல்றது கரெக்ட் மச்சி, சொல்றா. நீ வா மச்சான், நீ தாண்டா நண்பன். ஏண்டா டேய் உனக்கு என்னமோ ஃபிகர் இருக்க மாதிரியே பேசுற. ஏண்டா என்னால் ஃபிகர் கரெக்ட் பண்ண முடியாதா? முடிஞ்சா பண்ணு. பாரா 3 மாசம், 3 மாசம் நான் கரெக்ட் பண்ணி காட்டுறேன்டா. பாப்பண்டா. பாரா பிரேக்கப் அடிச்சிடா. என்னாச்சு திவ்யா? ஆர் யூ சீரியஸ்? வா மச்சான், ரொம்ப சந்தோஷம். வா ட்ரீட் கொடு வா. ஏண்டா சீரியஸா பேசிட்டு இருக்கேன், உனக்கு என்னடா காமெடி வேண்டி இருக்கு? மச்சான் உனக்கு வேணா அது சீரியஸா இருக்கலாம், மத்தவங்களுக்கு எல்லாம் காமெடி தான். என்னாச்சு திவ்யா? சரியான டார்ச்சர் மச்சான். அவ இவ்ளோ நல்லா ஏமாத்திட்டாண்டி நல்லவன் மாதிரி. எவ்வளவு செலவு பண்ணிருக்கேன்டா அவளுக்கு. எப்ப பார்த்தாலும் வெளியில போகும்போது ரெஸ்டாரண்டா இருக்கட்டும், கிஃப்ட் வாங்குறதா இருக்கட்டும், he always used to come forward. ரெஸ்டாரண்ட், கிஃப்ட், பீச் எல்லாத்துக்கும் நான் தான்டா செலவு பண்ணிருக்கேன். ஷேர் பண்ணிக்கலாம்னு அன்னைக்கு கூட ரெஸ்டாரண்ட்ல பில் வரும்போது நான் சொன்னேன் அவன் கிட்ட, எவ்வளவு வந்திருக்குன்னு பாரு, ஷேர் பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் பாத்துக்கிறேன். அவ பாட்டு சொல்லிட்டு போயிட்டாடா. ஹலோ, நல்ல வேலை விக்ரம் பக்கத்துலேயே இருந்தனால நான் கால் பண்ணி வர சொன்னேன். டேய் புறம்போக்கு நாயே. என்னது புறம்போக்கு? என்னடா ஹோட்டல் கூட்டு வந்திருக்க? எங்க வீட்டு பக்கத்துல இருக்க ஹோட்டல் நல்லா இருக்கும் தான்டா வர சொன்னேன். ஹோட்டல் என்னமோ நல்லா தான் இருக்கு, ஆனா பில்லு நான் கொண்டு வந்த பைசாவோட அதிகமால இருக்கு. டேய் பில் அதிகமா இருந்தா அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும்? டேய் இதுக்கு தான் வர சொன்னியாடா? போலாமா? ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியா? சரி மச்சான் நான் கிளம்புறேன்டா. ஹே திஸ் இஸ் விக்ரம், மை ஃப்ரெண்ட். ஹாய். ஹாய். கிளாஸ்மேட்ஸா? பாப்படா. என்ன இவன் கண்டுக்காம போறான்? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் சுபாவம் அவ்வளோதான். பட் நல்ல பையன்தான். சரி வா கிளம்பலாம். கேர்ள் ஃப்ரெண்ட்னா சில பல செலவு செஞ்சுதான் ஆகணும். இதெல்லாம் ஒரு பிரச்சனையாடா? நீயே பார்த்தல அன்னைக்கு 4 பேர் முன்னாடி எவ்வளவு அசிங்கப்படுத்தினான்னு. ஹாய். என்ன எப்ப பார்த்தாலும் இங்க தான் சுத்திட்டு இருப்பீங்களா? நீ மட்டும் என்ன இங்க தானே சுத்திட்டு இருக்க? ஓகே பை தி வே, திஸ் இஸ் மை ஃப்ரெண்ட் அக்ஷயா. ஹாய். என்ன ஞாபகம் இருக்கா? யூஆர் விக்ரம் ரைட்? அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல அன்னைக்கு என்ன அப்படி கண்டுக்காம போயிட்ட? கண்டுக்காமலாம் இல்ல, நீங்க 2 பேரும் கொஞ்சம் பிஸியா இருந்தீங்க, அதான் கிளம்பிட்டேன். அப்படிலாம் சொல்லலையே அவன். நீங்க ரொம்ப கூச்ச சுபாவம் தானே சொன்னான். கூச்ச சுபாவமா? நானா? ஸ்கூல்ல இவனுக்கு இருந்த கேர்ள் ஃப்ரெண்ட்ஸு, ப்ரப்போசல்ஸு, க்ரஷஸ் எல்லாம் பார்த்தா நான் கொஞ்சம் கூச்ச சுபாவம் தான். டேய் இதெல்லாம் சகஜம் தானடா. ஏன் உனக்கு நடந்திருக்கோம், அவளுக்கு நடந்திருக்கோம், உனக்கு கூட நடந்திருக்கோம். என்ன மச்சான் பதிலே காணோம்? என்னடி பேசுற? நான் கூட தானே அன்னைக்கு இருந்தேன். அவன் ஒன்னும் சீன் போட்ட மாதிரி தெரியலையே. 2 நாளா கால் பண்ணல, மெசேஜ் பண்ணல, ஒன்னும் பண்ணல. என்ன ஆச்சுன்னு கேட்ட, அவ்வளவுதான். அது தப்பா? என்ன ஆச்சு உனக்கு? 2 நாளா ஒரு மெசேஜ் இல்ல, ஒரு போன் இல்ல. எங்க இருக்க நீ? நானே வீட்டுல எவ்வளவு ரிசல்ட் சொல்லிட்டான்னு கான்ல இருக்கேன். இல்ல அவளுக்கு கால் பண்ணோம், மெசேஜ் பண்ணோம்னா எப்படா முடியும்? அப்பல இருந்து கேட்டுட்டு இருக்கேன்ல, என்னதான் பிரச்சனை உனக்கு? அதான் ஒன்னும் ஆலன்னு சொல்றேன்ல. நான் அவனை சியர் அப் பண்றதுக்கு தான் அப்படி சொன்னேன். அவன் அதுக்கு இவ்ளோ டென்ஷன் ஆவான்னு எனக்கு தெரியாது. ஆமாண்டா, எனக்கு தேவைப்பா ரிசல்ட் சொல்லணும்ட்டு எவனோ கால் பண்ணி சொல்லியிருக்கான்டா. சாரி. ஒன்றும் இல்லடா, வீட்டில் ரிசல்ட் தெரிஞ்சிருச்சு. ஸோ ரிசல்ட்ஸ் தானே, அதுக்கா இவ்ளோ பெரிய பிரச்சனை பண்ண? நான் என்னமோ ஏதோ நினைச்சு பயந்துட்டேன். ரிசல்ட்ஸ்னா வீட்டில் ரொம்ப காண்டேத்துறாங்க. என் பைக், மொபைல் எல்லாத்தையும் எடுத்துட்டு என்ன வெளியிலேயே விட மாட்டாங்க. ஒன்னும் இல்ல, என்ன ஆச்சு அவ்வளவுதான் கேட்டேன். அதான் ரீவாலுவேஷன் இருக்குல்ல. ரீவேலா? அதான் பிரச்சனையே.
வீட்டில் ரிசல்ட் சொன்னதுக்கே இப்படி ஸ்ட்ரிக்டா இருக்காங்க. இல்லை நான் ரிவாலுக்கு வர பைசா கேட்டேன்னு வச்சுக்கோ. காசுலாம் ஒரு பிரச்சனையா? அதெல்லாம் பாத்துக்கலாம். காசெல்லாம் ஒரு பிரச்சனையா? அவன் என்ன சொல்ல வரானே எனக்கு புரியல. என்ன சொல்ல வர? நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியல? என்னைக்காவது ஒரு நாள் நீ பர்ஸ் எடுத்திருந்தா தானே? அப்படியா சொன்னா அவன்? ஏன் நீ மட்டும் அன்னைக்கு 4 பேர் முன்னாடியே நான் அசிங்கப்படுத்தல? என்ன சொல்ல வர? அப்ப நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியல. சும்மா ஒரு கேள்வி கேட்டேன்டா, அதுக்கு என்னமோ அவ்வளோ சீன் போடுறா? சரி இப்போ இவ்வளோ பேசுறியே, நான் அப்போ கேட்டது இப்போ பதில் சொல்லு பாப்போம். அவன் அந்த கேள்வி கேட்கும் போது I started hating him. நீ இப்பவே இப்படி இருந்திருக்கினா ஸ்கூல்ல எப்படி இருந்திருக்கியோ, எவ்வளோ பாய் ஃப்ரெண்ட்ஸோ. அவனுக்கு தெரிஞ்சிடணும் எனக்கு ஸ்கூல்ல பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களா இல்லையான்னு. With all these thoughts only he's been with me all this while. என்னதான் இருந்தாலும் அவன் அப்படி கேட்டுக்க கூடாது, தப்புதான். He doesn't even trust me a bit. That's it, Pradeep. It's over. Bye. கடைசி வரைக்கும் என் கேள்விக்கு பதிலே சொல்லடா. அடேங்க அப்பா, இது ஒரு பெரிய பிரச்சனைன்னு பிரேக்கப் ரேஞ்சுக்கு நீ பில்டப் கொடுக்குற. ஒரு ஃபோனை போட்டு பேசினா சரியா போயிட போகுது. நானும் அப்படிதான் நினைக்கிறேன், பேசினா சரியாடுன்னு நினைக்கிறேன். தோணுது இல்ல, பேச வேண்டியதானே? இந்தா இப்பவே பேசு. என்னடா இப்போவே வா? பேசுடா, பேசுனா பிரச்சனை முடிய போகுது. சரிதா. அவனுக்கு வேணா இதெல்லாம் சின்ன விஷயமா இருக்கலாம், பட் எனக்கு அப்படி கிடையாது. This is serious. அந்த ஹோட்டல் ரெஃபர் பண்ணது யாரா? விக்ரம்டா. அன்னைக்கு ஸ்கூல் லைஃப் பத்தி பேசுனது? விக்ரம் தான். உன் வீட்டு ஃபோன் நம்பர் அவனுக்கு தெரியுமா? தெரியும்டா. என்ன மச்சி, கால் வெயிட்டிங்கா? ஆமாண்டா. எப்படி சொன்ன? இவ்வளோ பிரச்சனைக்கும் ஒரே ஒருத்தன் தான்டா காரணம். யாரு? அன்னைக்கு ஹோட்டல் ரெஃபர் பண்ணிட்டு உன்கிட்ட இன்ட்ரோ வாங்கினா, ஞாபகம் இருக்கா? விக்ரமா? திஸ் இஸ் விக்ரம், மை ஃப்ரெண்ட். இன்ட்ரோ தான்டா வாங்கினா, இதுல என்ன போகுது? அது வரைக்கும் தான்டா உனக்கு தெரியும். அதுக்கப்புறம் என்ன வேணா நடந்திருக்கலாம். அவனே ஃபோன் பண்ணி உன் வீட்டில் ரிசல்ட்டை சொல்லியிருக்கலாம். ஹலோ ஆண்டி, பிரதீப் இருக்கானா? ரிசல்ட்ஸ்னா வீட்டில் ரொம்ப காண்டேத்துறாங்க. என் பைக் மொபைல் எல்லாத்தையும் எடுத்துட்டு என்ன வெளியிலேயே அந்த ஹோட்டலில் உனக்கு ரெஃபர் பண்ணதும் அவன் தான். நான் கொண்டு வந்த பைசாவோட அதிகமால இருக்கு. டே பில் அதிகம். அதே மாதிரி அன்னைக்கு ஸ்கூல் லைஃப் பத்தி இழுத்ததும் அவன் தான். ஸ்கூல்ல இவனுக்கு இருந்த கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரப்போசல்ஸ், கிரஷஸ் எல்லாம் யாரா இப்பெல்லாம் யோசிப்பா? நீ தானடா யோசிச்ச. நீ ஒன்றும் பண்ண தேவையில்ல, சும்மாவே அவங்களுக்குள்ள சின்ன பிரச்சனை நடக்கும், அதை நீ பெருசாக்கு. ஒன்னு சொல்ற புரிஞ்சுக்கோ, பிரேக்கப் ஆற பொண்ண கரெக்ட் பண்றது ரொம்ப ஈஸி. சரிடா, இதெல்லாம் ஓகேடா. அவனுக்கு நம்பர் எப்படா கிடைச்சது? ஒன்னும் வேலைக்கு ஆகல. என் மொபைலை கூடுறா, எப்ப பார்த்தாலும் இன்னொருத்த மொபைலே. ஹலோ. அப்படியா சொன்னா அவன்? டப்பாவி. அப்பப்பா கேட்பான் அவன், பாய் ஃப்ரெண்ட் இருக்கா? ஆனா அப்படியா பண்ணா அவன்? ச்சே டப்பாவி. சரி நீ கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன் அவனை. பொண்ணுங்களை கரெக்ட் பண்ணுறதுனா எந்த ரேஞ்ச் வேணாலும் இறங்கலாம். அவன் கரெக்ட் பண்றானோ இல்லையோ, திவ்யா இனிமே உன் கூட பேச மாட்டா. ஆனா அவளுக்கு தெரியாமலே உனக்கு ஒரு நல்லது பண்ணிருக்கா. Okay, by the way, this is my friend Akshya. Hi.